நாம கேட்கிற சில குரல்கள் இருக்கு இல்லையா, அது வெறும் செய்தியை மட்டும் சொல்றதில்ல. அது ஒரு காலத்தோட கதையே நமக்கு சொல்லும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு குரலுக்கு பின்னால இருக்கிற நினைவுலைகளை பத்தி தான் அலச போறோம். திருமதி விசாலாட்சி ஹமீத் அவங்களோட சுயசரிதை ஒலி அலைகளில் என் நினைவுலைகள். வாங்க இந்த புத்தகத்து வழியா ஒரு சூப்பரான பயணத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த புத்தகத்தோட முகப்பாட்டைய பாருங்க. இது வெறும் ஒரு கவர் போட்டோ இல்ல, ஒரு முழு வாழ்க்கையோட கதை இதுல இருக்கு. வானொலியோடு 50 வருடங்கள். சும்மா வார்த்தைகள் இல்ல இது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய சகாப்தமே ஒளிச்சிட்டு இருக்கு. 50 வருஷம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு நம்பர் போதும் ஒரு கலைஞரோட அர்ப்பணிப்பு எவ்ளோ பெருசுன்னு சொல்றதுக்கு. அரை நூற்றாண்டு ஒலி அலைகள் கூடவே ஒரு பயணம். நிஜமாவே இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சரி, வாங்க இப்போ அந்த சகாப்தத்துக்குள்ள நாமளும் நுழைவோம். ஒலி அலைகள்ல விஷாலாட்சி ஹமீதோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய பயணமா இருந்தாலும் அது ஒரு சின்ன முதல் அடியில இருந்து தான் தொடங்கும் இல்லையா? வாங்க அவரோட கலைப்பயணத்தோட அந்த ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே சத்தம், கதை இது மேலெல்லாம் அவங்களுக்கு ஒரு தீராத காதல் இருந்திருக்கு. அப்புறம் அதுவே அவங்களோட வாழ்க்கை பயணமா மாறிடுச்சு. அந்த காலத்துல ரேடியோ பெட்டிக்குள்ள இருந்து வர்ற அந்த மாயக்குரல் ஒரு நாள் தன்னையும் அந்த மாய உலகத்துக்குள்ள இழுக்கும்னு அன்னைக்கு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த புத்தகத்தோட முன்னுரையில ஒரு விஷயம் சொல்றாங்க, அத கொஞ்சம் கேளுங்க. அவங்க ஒரு பார்ட் டைம் அனௌன்சரா வேலைக்கு சேர்ந்தப்பவே தமிழ் நேயர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாங்களாம். பாருங்க அவங்களோட குரல் ஆரம்பத்துல இருந்தே எப்படி எல்லாரும் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்குன்னு. சரி, தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே தொழிலா மாத்திக்கிற தருணம் வருது. வானொலியில ஒரு புது குரலா அவங்க உள்ள வந்தப்போ என்னென்ன சவால்களை சந்திச்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட ரேடியோ என்ட்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடந்திருக்கு. முதல்ல வாய்ஸ் டெஸ்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மைக் முன்னாடி பேசும்போது வர்ற அந்த படபடப்பு, கடைசியா எல்லாரோட மனசையும் கவர்ந்த ஒரு ஃபேவரேட் அனௌன்சரா மாறினதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். எவ்வளோ பெரிய திறமையா இருந்தாலும் ஒரு நல்ல கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். அவரோட முதல் அனுபவங்களை பத்தி சொல்லும்போது திரு R.S. சொதிநாதன் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படியெல்லாம் தனக்கு வழிகாட்டி தன் திறமைய மெருகேத்தினாங்கன்னு அவரே இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த பிராட்காஸ்டிங் ஃபீல்ட் எல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் அதிகமா இருக்கிற ஒரு இடமா தான் இருந்துச்சு. அவ்வளோ சவால்களுக்கு நடுவுல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சாங்க. வந்த தடைகளை எல்லாம் படிக்கட்டா மாத்தி அவங்க ஜெயிச்ச பயணம் நிஜமாவே நம்ம பல பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு அனௌன்சருங்கிறத தாண்டி அவங்கள ஒரு ஸ்டாரா எல்லாருக்கும் தெரிய வச்சது ரேடியோ நாடகங்கள் தான். சொல்லப்போனா அந்த நாடக உலகத்தோட ராணியா, ரேடியோவோட கோல்டன் பீரியட்ல அவங்க வலம் வந்த கதையை நாம இப்ப பார்க்கலாம். ரேடியோ டிராமா அது ஒரு தனி கலைங்க. வெறும் குரலை மட்டுமே வச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உலகத்தையே கொண்டு வந்து நிறுத்தணும். எத்தனையோ கேரக்டர்ஸ்க்கு தன்னோட குரல் வழியா உயிர் கொடுத்திருக்காங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. இப்படி அவங்களோட திறமைக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்ப இந்த ஒரு வரியை மட்டும் கேளுங்களேன். எனக்கு நடிக்க வராது. யார் சொன்னது தெரியுமா? ரேடியோ நாடக உலகத்தோட முடிசூடா ராணிய ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை இது. எவ்ளோ எளிமையா தயக்கத்தோட இருந்திருக்காங்க பாருங்க. ஆனா இப்படி சொன்னவங்க தான் பின்னாடி தன்னோட குரலால ஒரு உலகத்தையும் நடிக்க வச்சாங்க. இதுதான் அவங்களோட அந்த நீண்ட பயணத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். 50 வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இலங்கை வானொலியின் 75வது வருஷ விழாவில் முன்னாள் தமிழ் சேவை பணியாளர் அனுத்தம ஸ்ரீரங்கநாதன் கையால விஷாலாட்சி ஹமீது விருது வாங்குற இந்த ஒரு மொமெண்ட் நிஜமாவே வரலாற்றுல பதிக்கப்பட்ட ஒரு தருணம். அவங்களோட பயணம் ஒரு கட்டத்துல முடிஞ்சாலும் அவங்க குரலோட தாக்கம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நினைவலைகளோட மரபு அது அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் பிராட்காஸ்டிங் பத்தினது இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். ஒவ்வொருத்தரும் தங்களோட அனுபவத்திலிருந்து தான் கத்துக்க முடியும். அது ஒரு கலைன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் அவங்க ஒரு அறிவிப்பாளர் மட்டும் இல்ல, ஒரு ஆசானாகவும் இருந்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுது. ஏன் அவங்க இந்த புத்தகத்தை எழுதுனாங்க? வெறும் புகழுக்காகவா? இல்லவே இல்ல. அவங்களோட எழுத்தாளர் குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அடுத்த தலைமுறைக்கு தன்னோட அனுபவங்களை கொண்டு சேர்க்கணும். அதுதான் அவங்களோட உண்மையான நோக்கம். மொத்தத்துல சொல்லணும்னா விசாலாட்சி ஹமீதோட குரல் ஒரு ஜெனரேஷனுக்கே பெரிய இன்ஸ்பிரேஷன். மீடியா துறைக்கு வர்ற பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல். அதை விட முக்கியமா ஒலி அலைகள் மூலமா நம்ம கலாச்சாரத்தை பாதுகாத்த ஒரு அடையாளமா இன்னைக்கும் அவங்க இருக்காங்க. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம தினமும் எத்தனையோ குரல்களை கேட்கிறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு குரலுக்கு பின்னாலையும் இந்த மாதிரி எத்தனை கதைகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை நினைவலைகள் மறைஞ்சிருக்கும். அடுத்த தடவை நீங்க ஒரு குரலை கேட்கும்போது இதை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.